மார்னிங் ஆல். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டே, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம்னு சொல்லுவோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு முக்கியமாக கருத வேண்டிய நாளாக நான் பார்க்குறேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோடைய முக்கியமான பொறுப்பு, கடமை கூட நான் சொல்லுவேங்க. ஸோ சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் சுற்றுச்சூழல் நல்லா இருந்தால் தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன ஒரு குப்பையாக இருந்தாலும் நம்ம டஸ்ட்பினில் போடணுங்கிற மாதிரி பழக்கங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்மளுக்கும் நம்ம அந்த பழக்க வழக்கங்கள் நம்மளே நாம் ஏற்படுத்திக்கணுங்க. எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஒரு பிக்னிக் போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்களா, இல்லை ஸ்கூல் போகிறீங்களா, காலேஜஸ் போகிறீங்களா, இல்லை உங்கள் வீட்லேயே நீங்கள் இருக்கிறீங்கனாலும் சரி, நீங்கள் சாப்பிட்ட அந்த பண்டமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, மேபி எனி ஃபுட் ஐட்டம்ஸுங்க. ஸோ அதனுடைய தோலோ இல்லை அதனுடைய அந்த பேக்கேஜ் ரிமூவ் பண்ண கவரோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு டஸ்ட்பினில் தான் அதை கண்டிப்பாக அதை போடணுங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிபாடு தலங்களும் சரி, இல்லை அவங்க போகக்கூடிய அந்த சுற்றுலா துறை சார்ந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ வாழைப்பழம் சாப்பிட்றாங்கன்னா அந்த தோல் அப்படியே ஸ்ட்ரீட்டில் போட்டுடுறாங்க, அப்படியே அந்த வழிபாடு தலங்களில் அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதை விலங்குகள் சாப்பிட்றதுனாலையோ, நம்மளே கால் வச்சு எதேச்சியாக நம்ம கால் வைக்கும் போது நம்மளுக்கே கூட அது ஆபத்தாக கூட முடியுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே நாம் சரி செஞ்சோம் அப்படின்னா, நம்மளை பார்த்து 4 பேர் ஓகே பரவாயில்ல, இவர் அங்கே எல்லா வேஸ்ட்டும் தூக்கிட்டு, எல்லா அந்த ஃப்ரூட் வேஸ்ட், வெஜிடபிள் வேஸ்ட்லாம் தூக்கிட்டு குப்பை டப்பாவில் தான் போடுறாரு. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே மோட்டிவேஷனாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை இனிஷியேட் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக 4 பேர் அதுக்கு 4 பேர் அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களாவே கம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ 1 5 ஆகும், 5 10 ஆகும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போகும்போது இது ஒரு மூமெண்ட்டாகவே, இது ஒரு பழக்க வழக்கமாகவே ஆகிடுங்க. அதே மாதிரி நல்லா நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருந்தாலும் சரி, எல்லாமே தூய்மையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம சுற்றுச்சூழல் அழகாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன், அதாவது காற்றோட சூழ்நிலையை நல்லபடியாக இருக்குங்க. நம்ம தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை பேப்பரையோ ஏதாவது வச்சு நம்ம எரிச்சிட்ருக்குறோம், தேவையில்லாத தீங்கை நம்ம சுற்றுச்சூழலுக்கு செஞ்சோம் அப்படின்னா அதுவும் என்ன ஆகும், அது தட் வில் இன்டர்ன் நம்மளோட இதுலேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஸோ கூடிய முட்டிலும் அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம அதுக்கான விழிப்புணர்வு இதை நிறைய எடுத்து சொல்லணும். இப்போ கிராமங்களில் ரொம்ப குக்கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு தெரியாதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இல்லை வேறு ஏதாவது ஏரியாஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் கண்டிப்பாக நம்ம சொல்லியே கொடுக்கணுங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இவ்வளோ தூரம் இருக்குமா, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்குமான்னு கேட்டால் ரொம்பவே கம்மி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கும் சரி, மற்ற எல்லா விதமான மக்களுக்கும் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைய நடத்தணும். அங்கே இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுக்கணும். எல்லாமே செஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளோட சுற்றுப்புறத்தை நம்மளால் கண்டிப்பாக தூய்மையாக வைக்க முடியுங்க. நிறைய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருக்கிறாங்க, நிறைய என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, நிறைய இதுக்குன்னே எஸ்பெஷலி ஒர்க் பண்ணக்கூடிய
பர்சன்ஸ் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலிமா நீங்கள் வந்து ஒரு உங்கள் பர்த்டேவோ இல்லை ஒரு வெட்டிங் அக்கேஷன் வருது, இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் காலேஜஸில் இருக்கிறீங்க, ஒரு வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே வந்து நம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மரம் ஒரு செடி நடுங்க. ஸோ அதனால் வந்து அதை பார்த்து உங்கள் டே வந்து நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி வைப்ஸ் இருக்குங்க. அதுவும் வந்து நம்ம வளர்க்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பையன் மாதிரியோ பொண்ணு மாதிரியோ தான் வந்து குழந்த மாதிரி தான் நம்ம பாதுகாக்க வேண்டிய இருக்குதுங்க. ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து நம்ம வளர்த்த முடியலாம் கூடி ஏதாவது 1-2 பிளான்ஸாக நம்ம வளர்த்தணுங்கிற ஒரு உறுதிமொழியை வந்து நம்ம இந்த சுற்றுச்சூழல் நாளில் வந்து கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேங்க உங்களெல்லாம். ஸோ சுற்றுப்புறம் காப்போம் என்ற உறுதிமொழியை இந்நாளில் வந்து நம்ம எடுக்குமாறு நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட யூடியூப் சேனல் சிவராஜ் சிவாங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.